ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் என்னென்னு பார்க்க போகிறோம்னா, இப்போது இந்த டச்சு செப்பரேட்டர் மிஷின் இருக்கு இல்லையா, இதில் வந்து நார்மலாக அது கூட வரக்கூடிய ரப்பர் வந்து இந்த மாதிரி ரப்பர் தான் வரும். ஓகேயா, இது வந்து அந்த அளவுக்கு வேக்யூம் வந்து கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும், போக போக அந்த வேக்யூமோட பவர் வந்து கம்மியாயிரும். இது மிஷின் மாடல் வந்து எம் ட்ரையாங்கிள். இது நல்ல மாடல் தான். இதை வச்சு நிறையா நான் கம்பு பிரிச்சுருக்கிறேன். நான் பாருங்கள், கொஞ்சம் லைஃப் ஆகிடுச்சுன்னா இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஈஸியாக வந்தது. இந்த வேக்யூம் வந்து பவர் வந்து அந்தளவுக்கு இல்லை. இந்த கரெக்ட் லெவலில் வச்சு நான் போடுறேனே, இவ்வளோத்துக்கும் இது வந்து உடையாத ஒரு புது டச்சு கிளாஸு. ஓகே, அதுவே பாருங்கள் இப்படி வந்துடுது. வேக்யூம் பவர் இல்லை. இது உடஞ்சிருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம், அது பவர் நிற்கவே நிற்காது. இப்போது இந்த போல் இது மாதிரி இந்த மாதிரி ரப்பர் வந்திருக்கு. ஓகே, மார்க்கெட்டில் இந்த ரப்பர் யூஸ் பண்ணி பாருங்கள், வேக்யூம் பவர் சூப்பராக இருக்குது. அதுபோக இப்போ நம்ம பிரித்ததுக்கப்புறம் ரவுண்டாக கருப்பாகுது இல்லையா, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இந்த ரப்பரில் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த ரப்பரில் பாருங்கள் நல்லா திக்னஸ் பாருங்கள், நல்லாயிருக்கும். இவ்வளோ திக்னஸ் இருக்குது. பழைய அந்த ரப்பரில் பாருங்கள் ரொம்ப திக்னஸ் ரொம்ப குறைவான திக்னஸ். அதனால் ஹீட்டு உங்களுக்கு சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஹீட்டு வந்துடுது. அதாவது என்ன சொல்கிறது, இந்த பிளாக் கலர் ஸ்பாட்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துடுது. இது திக்னஸ் அதிகமாக இருக்கிறனால பிளாக் கலர் ஸ்பாட்டும் விழுறதில்ல. இந்த பாருங்கள், நான் இப்போ வைக்கும்போது அது எந்த அளவுக்கு வேக்யூம் பவர் இழுக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பாருங்கள், வேக்யூம் நல்லா ப்ரெஷர் ஆகிட்டு என்னால் பிரிக்கவே முடியல. பாருங்கள், இந்த கிளாஸ் வரமாட்டேன்றது. கஷ்டப்பட்டால் தான் வருது. அந்தளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் வருது. நான் இன்னொருக்கா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நான் வச்ச உடனே அந்த வேக்யூமு உங்களுக்கு லாக் ஆகிடுச்சு. இது இழுக்க முடியல, ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்தா தான் வருது அது. ஓகே, ஸோ இந்த ரப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டச்சு செப்பரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.